நம்மால் சில பேர் சொல்றா ரொம்ப சொகுசா ஏசி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பான், தனியார் கிட்ட போச்சுன்னா நல்லா இருக்குங்க. அதே ஆள தீபாவளி பொங்கலுக்கு நீ கிளாம்பாக்கத்துல போய் மைக்கு நீட்டு கொள்ளடிக்கிறானுங்க சார், அநியாயம் சார். தனியார் பஸ் என்ன சார் கொள்ள சார், போன வாரம் போன சார் 800 ரூபாய் டிக்கெட் சார், இப்ப பார்த்தா 2000 ரூபாய் டிக்கெட் கேட்கறாங்க சார். யாருக்கு எப்படி போச்சு? அதான் தனியார். அது பக்கத்துல எஸ்இடிசி நிக்குது, அரசு விரைவு போக்குவரத்து நிக்குது. அது அன்னைக்கு 410 ரூபாய் தான், இன்னைக்கு 410 ரூபாய் தான். தீபாவளி அன்னைக்கு அதே ரேட்டு தான், தீபாவளிக்கு முன்னாடி அதே ரேட்டு தான், பொங்கலுக்கு முன்னாடி அதே ரேட்டு தான், பொங்கல் அப்போ அதே ரேட்டு தான். அதான் அரசு. அதனாலதான் நம்ம சொல்றோம், அரசு கிட்ட இருந்தால் ஒரே சீரான கட்டணத்தில் மக்களுடைய பயணம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேர் ஏறிக்கினே இருக்கும். சினிமா அப்படித்தானே ஆகுது, கட்டுப்படுத்த முடியல இந்த அரசாங்கத்தால. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்ன டிக்கெட்டு, 4 நாள் கழிச்சு என்ன டிக்கெட்டு, கட்டுப்படுத்த முடியுதா உங்களால? தனியார் பள்ளியில் இதே பாடத்திட்டம் உள்ள தனியார் பள்ளியில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, இன்னொரு தனியார் பள்ளியில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்களா? கட்டுப்படுத்த முடியுதா உங்களால? தனியார் கல்லூரியில் டாக்டர் சீட்டுக்கு எவ்வளவு விலை போகுது? எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இப்போ +2 பாஸ் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணுக்கு 18 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். கிடைக்கல, இன்னும் 18 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்களாம். கட்டுப்படுத்த முடியுதா உங்களால? இதுதாங்க தனியார் மயம். இந்த தனியார் மயத்தை எதிர்க்கலன்னு சொன்னா சாதாரண ஏழை எளிய மக்களுடைய கல்வி என்பது கனவாக மாறும், அவனுடைய வேலை என்பது கனவாக மாறும், அவனுடைய வாழ்க்கை தரம் என்பது மேம்படாது. எனவேதான் பொதுத்துறை இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். எல்லாம் பொதுவாக போனால் எடுக்கிற நோக்கம் வராதுன்னு சொல்லிட்டு பாடி வச்சுட்டு போனோம் நம்ம பட்டுக்கோட்டை. எதுக்கு பொதுத்துறை? ஏன் பொதுத்துறை என்று சொன்னால் அது என்னுடைய சொத்து. வடிவேல் சொல்றது உங்கள் சொத்து அப்படின்னு ஒரு வீடியோ வர, இது மக்கள் சொத்து. மக்கள் சொத்தை விற்பதுக்கு நீ யாரு? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்க எப்படி டெண்டர் விடுவீங்க? இ பஸ் எங்க பேசுனீங்க? 110 விதியில அறிவிக்கிறீங்க. சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்ட பதில் இல்லை. போராட்டம் பண்ணா போராடுறதுக்கு வழி கிடையாது. நம்ம போராட்டம் சொல்லிட்டு அறிவிச்சா உடனே தடுத்து நிறுத்திடுவாங்க. காவல்துறை சொல்லும் நீங்க இங்கேதான் போராடணும். அதை சொல்றதுக்கு காவல்துறை யாரு அப்படின்னு நாம கேட்டேன். சார் பர்மிஷன் இருக்கிற இடத்துல நீங்க போய் போராடுங்க சார். பர்மிஷன் இருக்கிற இடம் எங்க? கூவங்கரை ஓரம், யாரும் ஆக மாட்டான். இப்ப தாராப்பூர் டவர் இருந்து இப்ப அதுவும் கிடையாது. போயிட்டு சிவானந்தா சாலை அந்த பக்கம் கூவம், இந்த பக்கம் பில்டிங்கு, யாரும் இருக்க மாட்டான். நம்ம வார்டுன்னு எவ்வளவு நாளும் ஊர்வலம் போலாம், எவ்வளவு நாளும் கோஷம் கொடுக்கலாம். நான் கொடுக்குற கோஷத்தை சந்திர கேட்பாரு, சந்திர கொடுக்குற கோஷத்தை ஆனந்த் கேட்பாரு, ஆனந்த் கொடுக்குற கோஷத்தை நான் கேட்பேன். அவ்வளவுதான். நம்மளுக்குள்ளே மாற்றி மாற்றி கோஷம் கொடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட போவாது. அதனாலதான் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் மக்கள் இடத்தை சந்திக்க வேண்டும். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் மக்கள். எனவேதான் நாங்கள் மக்கள் மன்றத்தை நாடி இருக்கிறோம். மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். எங்களுடைய கருத்து அவர்களிடத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா இப்ப மீடியாவில் நம்ப முடியாது. மீடியாவில் என்ன காசு கொடுத்தா அவனுக்கான செய்தியை போடுவான். ஏதாவது சினிமா நடிகை சிலிமிஷத்தில் மாட்டினா அதை முதல் பக்கத்தில் போடுவான், அதை தலைப்பு செய்தியா போடுவான். நாங்கள் இந்த ஊடகத்தை பார்த்து இப்ப தனியார் மையம் என்று போக்குவரத்து தொழிலை 5 நாட்களாக பிரச்சாரம் பண்ண பிறகு வேற வழியே இல்லை. எங்கேயாவது ஒரு செய்தி போடணும். அசோகன் சொன்னார், வேற வழி கிடையாது. நான் நடுநிலையான பத்திரிகையாளர் என்று தன்னை காட்டிக் கொள்வதற்காக எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா செய்தி எழுதுறான். டிவியில டிபேட் ஆக வேண்டியதானே இந்த விஷயத்தை. தனியார் மையம் ஏன் கூப்பிடுப்பா, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து 2 பேரை கூப்பிடு, தனியார் ஆளர் 2 பேரை கூப்பிடு, சமூக ஆவலரை 2 பேர் கூப்பிடு, 2 அரசியல் கட்சி கூப்பிடு, வேற வச்சு பேசு. தனியார் மையம் நாட்டு மக்களுக்கு நல்லதா கெட்டதா பேசு, டிபேட் ஆகட்டும். செய்யுமா ஊடகங்கள்? செய்யாது. எதிர்கட்சி ஆனவன மைக்கு தூக்கின்னு வந்துடுவான், ஆளுங்கட்சி ஆனவன வேற இடத்துக்கு போடுவான். இதான் ஊடகத்தில் இருக்கிற பிரச்சனை. எனவே நம்மளுடைய பிரச்சனையை நாம் மக்கள் இடத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னா நம்ம கையில் இருக்கிற ஊடகத்தை நம்ம பயன்படுத்தணும். சமூக ஊடகத்தை
நாம் வந்து பயன்படுத்தி ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது.